ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரியான இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்க்குறேங்க. நெய் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் வனஸ்பதி சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இதில் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணுங்க. ரவையும் நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து நல்லா இதிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். அந்த நெய் அந்த வனஸ்பதிலாம் நல்லா உறிஞ்சு ஒரு மாதிரி நல்லா நமக்கு ட்ரை ஆகும். அது வரைக்கும் நம்ம ரவையை வறுத்துக்கிறோணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தண்ணி நான் கொதிக்க வச்சுட்டேன். ஆல்ரெடி கெட்டிலில் 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். 3 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். உப்பு இதில் துளியளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போயுமே ஸ்வீட் செய்யும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உப்பு சேர்த்தோம்னா நமக்கு அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ ஃபுட் கலர் நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இருந்தால் அதை கூட நம்ம கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு இந்த எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். ஜீனி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 1 கப் ரவைக்கு நான் 1:1ன்ற கணக்கில் தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜீனி வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். வெல்லமோ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் கிடைக்காது, ப்ரௌன் கலராக நமக்கு மாறிடும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். தெரியுங்க, ஓரளவுக்கு நமக்கு அது திக்காக ஆரம்பிக்கும். இது ரொம்ப திக்காகவும் விட்டுறக்கூடாது. நம்ம அப்புறம் ஆற பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் போடுற மாதிரி கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கே போதுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா நேரம் ஆக நமக்கு அது இருகல் கொடுத்துரும். இதுக்கப்புறம் நீங்கள் நெய்யோ இல்லை வனஸ்பதியோ ஊற்றி அதில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டு மேலே கார்னிஷிங்க்கு பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்ய. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.